ஆக ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதனாலதான் எந்த கட்சி நம் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சியை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மை விட நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி.